என்ன அடிங்க மனுஷன் காட்டடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை நான் நேற்று தான் பார்த்தேன். குட்டி ஏபிடி அப்படின்னு செல்லம் அழைக்கக்கூடிய டெவால்ட் பிரேவிஸ் மனுஷன் ஒத்தாளாக நின்று ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு தண்ணி காட்டி அடி பொலன்னு பொலந்து தண்ணி இருக்காங்க. மனுஷன் ஒரே ஆள் நின்று சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த டெவால்ட் பிரேவிஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்காக ஆடினவர். 1-2 மேட்ச்சு தனியாளாக நின்று அடித்து ஜெயிக்க கொடுத்துருக்கான் மனுஷன். அந்த குட்டி ஏபிடி நேற்று ஒரு ருத்ர தாண்டவம் ஆடியிருக்காப்புல. ஆஸ்திரேலியாக்காரங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. களம் 8ல் ஆஸ்திரேலியா வச்சு பொலன்னு பொலந்துட்டாங்க. ஆஸ்திரேலியாக்காரனை எவன் அடித்தாலும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ என்னென்னா 3 T20 3 ஒரு நாள் போட்டி ஆடுறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு T20யில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. அதுலேயும் டிம் டேவிட் ஆடின ஒரு அபாரமான ஆட்டத்தினால ரொம்ப க்ளோஸாக போய் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. இதை தொடர்ந்து 2வது ஆட்டம் நடந்தது. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்திலேயே 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. 57 ரன்னுக்கே முதன்மையான 3 விக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் தான் இறங்குறாப்புல குட்டி ஏபிடி அப்படின்னு செல்லம் அழைக்கப்படும் டெவால்ட் பிரேவிஸ். மனுஷன் ஒரு அசுரத்தனமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்காங்க. மனுஷன் அடி எந்த பவுலரை விட்டு வைக்கல. சிக்ஸர் பவுண்டரின்னு ஆட்டத்தை பார்த்தா மேட்சத்தை பார்த்தா ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குங்க. பொலந்து எடுத்துட்டான். எந்த பவுலரையுமே விட்டு வைக்கல. கதிகலங்கி போயிட்டாங்க ஆஸ்திரேலியா அப்படிதான் சொல்லணும். ஒரே ஆள் நின்று 125 ரன் அடித்து நாட் அவுட் ஆகிட்டாங்க. வெளியே போனால் மனுஷன் 218 ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா குவிச்சாங்க. இப்போ இந்த 125 ரன்கள் பிரேவிஸ் அடித்ததன் மூலம் 3 சாதனைகளை வேற படைச்சிருக்காப்புல. என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்காக இளம் வயதில் T20 போட்டிகளில் செஞ்சுரி அடித்த நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. 2வதா ஆஸ்திரேலியா மண்ணில் T20 போட்டிகளில் ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக ரன்கள் அடித்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காப்புல. 3வது என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்காக அதிவேகமாக செஞ்சுரி அடித்த 2வது பிளேயராக பதிவாயிருக்காப்புல. முதல் பிளேயர் டேவிட் மில்லர் 35 பந்துக்கு செஞ்சுரி அடிச்சிருந்தாப்புல. இப்போ 41 பந்துக்கு செஞ்சுரி அடித்து 2வதா இந்த பிரேவிஸ் இடம் பிடிச்சிருக்காப்புல. 218 ரன்களை குவிச்சாங்க. இதில் 125 ரன்களில் 12 4 8 சிக்ஸர் மனுஷன் 4 அப்புறமும் செதறடிச்சிட்டான் ஆஸ்திரேலியா பவுலர்களை. இதை தொடர்ந்து 219 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்கினாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கட்டத்தில் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. 165 ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. வேறு யாரும் பெருசாக ஆடலை. 53 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சீரீஸ் 1-1 அப்படின்னு சமன்படுத்தியிருக்காங்க. 3வது போட்டியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சீரியஸை எடுக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்கா இந்த அளவு டஃப் கொடுத்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் எல்லா பக்கமும் இந்த குட்டி ஏவிடியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஏன்னா இந்த பிரேவிஸ் சிஎஸ்கேல தான் இருக்காப்புல. வர்ற ஐபிஎல்ல இன்னும் இதை விட பெரிய அதிரடி காட்டுவாப்புல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.